இந்த கொடிச்சம்பங்கி மாலை கட்டுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிக நறுமணம் வீசும் பூக்கள் வரிசையில் கொடிச்சம்பங்கி பூக்களுக்கும் முக்கிய இடம் உண்டு. இதன் வாசனை பெர்ஃப்யூம் ஸ்மெல் போன்று இருக்கும். ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரை இந்த கொடிச்சம்பங்கி பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்கும். கொடியில் இந்த பூக்கள் மணி போல் தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கும். கொடிச்சம்பங்கி பூக்களை பொறுத்தவரையில் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். மாலை கட்டுவதற்கு தேவையான அளவு நூல் எடுத்து கொள்ள வேண்டும். சிறிது நூல் விட்டு 2 முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும். இப்படி முடிச்சு போடும்போது பூக்கள் உருவி வெளியே வராது. இந்த மாலை கட்டுவதற்கு பூவின் காம்பு மிக அவசியம். பூவின் காம்பை சிறிது கிள்ளி எடுத்துக்கொள்ளலாம். இந்த முறையில் பூவை பிடிச்சிட்டு ஊசியால் நூலை குத்தி எடுக்கும்போது கரெக்டாக நடுப்பகுதி வழியாக நூல் வெளியே வரும். ஓரமாக குத்தணுன்னா பச்சை நிற தொப்பி போன்ற பகுதி கிழிந்து விடும், பூக்கள் வேஸ்ட் ஆகிவிடும். பூக்களின் காம்பு ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால மற்ற பூக்களை மாதிரி கட்ட முடியாது, ஒடிந்து விடும். கொடிச்சம்பங்கியை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் பிடிக்கும் தான், நல்ல வாசனை தான், நல்ல அழகு தான். ஆனால் அந்த பூக்களை கட்டுவது என்பது பெரிய சேலஞ்ச். பூக்கள் கோர்த்தவுடன் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த முறையில் பண்ணும்போது ஒரே வரிசையாக நேர்த்தியாக அழகாக இருக்கும். இந்த மாலை பார்க்குறதுக்கு ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும். பல முறைகளில் கட்டிய கொடிச்சம்பங்கி பூக்கள் வீடியோ ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது, பாருங்கள். கொடிச்சம்பங்கி மொட்டுகளாக இருக்கும்போது பச்சை நிறமாகவும் பின் படிப்படியாக இளம் மஞ்சள், மஞ்சள், ஆரஞ்சு என நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த கொடிச்சம்பங்கி மாலையை சாற்றி வழிபட இறைவனின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல இதன் பூக்கள் சிறியதாக இருந்தாலும் இதன் மகத்துவம் பெரியது. கொடிச்சம்பங்கி பூக்கள் கொஞ்சம் வாடி இருந்தாலும் தண்ணியில் போட்ட உடனே ஃப்ரெஷ் ஆயிரும். இதுபோல் மாலைக்கு கொஞ்சம் கட்டி மாலையோட சேர்த்து கட்டி கொள்ள வேண்டும். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இறை சக்தியை அதிகரிக்க செய்யும் மங்களம் தரக்கூடிய மஞ்சள் நிற பூக்களான கொடிச்சம்பங்கி பூக்களை மாலையாக கட்டி இறைவனுக்கு சாற்றி வழிபட்டு இறைவனின் பரிபூரண அருளாசியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.